நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் டேட்டாபேசஸ். இப்போது MySQL பற்றி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். தென் MySQL அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். தென் யூசர் ப்ரிவிலேஜஸ் பற்றி பார்த்தோம். சரிங்களா? இப்போது டிசைனிங் டேட்டாபேஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டேட்டாபேஸ் டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனிங் டேட்டாபேஸ், the process of creating, implementing and maintaining the enterprise data. அதாவது ஒரு டேட்டாவை, ஒரு என்டர்பிரைஸ் தொடர்பான டேட்டாவை கிரியேட் பண்ணுறதும், அந்த கிரியேட் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும், தென் மெயின்டைன் பண்ணுறதும். ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸ் டிசைனிங்கில் முக்கியமான விஷயங்கள். இதில் டிசைனிங் ஆஃப் டேட்டாபேசஸ். ஸோ இது நம்ம வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம டேட்டாபேஸ் வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லையா, யாருக்காக டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறோமோ, என்ன பர்பஸ்க்காக டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறோம், அதில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ், என்னென்னலாம் ப்ராசஸஸ் நடக்கும். ஸோ இப்படி அந்த அப்ளிகேஷன் பற்றின அனைத்து விஷயங்களையும் நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ், அதனோட சக்ஸஸ், இது எல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா குட் டேட்டாபேஸ் டிசைனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டேட்டாபேஸை நல்லா டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் MySQL பொறுத்த வரைக்கும் இட் ப்ரொவைட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட், ரிப்போர்ட்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிகார்டிங் த டிசைன் ஆஃப் டேட்டாபேஸ். நம்ம ஒரு டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் டிசைனிங்கோட பர்ஃபார்மன்ஸு, அது தொடர்பான டேஷ்போர்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாத்தையும் MySQL வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ஷுவல் டிசைன், கிரியேட்டிங் ஏ கான்செப்ஷுவல் டிசைன். அதாவது கான்செப்ஷுவலாக வந்து நம்ம டிசைன் பண்ணோம். ஒரு டேட்டாபேஸோட அடிப்படை விஷயம் தான், முதல் ஸ்டெப் இதுதான். ஒரு டீட்டெயிலாக நீங்கள் டேட்டாபேஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ஷுவலாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிடணும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாபேஸ், என்னென்ன டேட்டாபேஸஸ் இப்போ யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டேபிள்ஸ் வந்து பயன்படுத்த போகிறோம், அந்த டேபிள் என்னென்ன காலம்ஸ் இருக்க போகுது, அந்த காலம் என்னென்ன டேட்டா டைப்பாக இருக்க போகுது, இப்படி பல விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் டேட்டாபேஸ். இந்த கிரியேட்டிங் டேட்டாபேஸில் வந்து 3 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, ஒன்று டேபிள்ஸ், இன்னொன்று கொரீஸ் அண்டு வியூஸ். டேபிள்ஸ், கொரீஸ் அண்டு வியூஸ். இப்போ டேபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, டேபிள்ஸ்ன்றது இட் இஸ் அ ரோஸ் அண்டு காலம்ஸ். அதாவது எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும். இதில் வந்து மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரோவும் ஒரு ரெக்கார்டு, ஒவ்வொரு காலமும் வந்து அட்ரிபியூட். சரிங்களா? அடுத்தது கொரீஸ். கொரீஸ்ன்றது என்னென்னா, இட் இஸ் அ கொஸ்டின் வித் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போஸ்டட் டு த டேட்டாபேஸ். ஸோ நம்ம டேட்டாபேஸ்க்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின், டேட்டாபேஸ் நோக்கி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளானது கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்கோம், நிபந்தனைகளோடு இருக்க வேண்டும். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, செலக்ட் ஃப்ரம் த யூசர் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு கெஸ்ட். இப்போ வந்து வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு கெஸ்ட்ன்றது தான் கண்டிஷன். இப்போது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து பெரும்பாலும் கொரீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதனால தான் இங்கே பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வியூஸ்னால் என்ன சார் அப்படின்னா, செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரீஸ். நம்ம அந்த கொரீஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா, சேவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து வியூஸ்ன்னு சொல்லலாம். இப்போது ஒரு பர்சனல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். MySQL கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். MySQL அந்த டேட்டாபேஸில் டிபிஎம்எஸில் போயிட்டு கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீடைல்ஸ். நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேட்டாபேஸ் பேர் என்னது, பர்சனல் டீடைல்ஸ். ஸோ நீங்கள் இந்த கொரி கொடுத்த உடனே இந்த பாருங்கள், செமிகோலன் யூஸ் பண்ணணும். செமிகோலன் யூஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா கொரி ஓகே ஒன்ரோஃபைட்டட்னு வரும். அப்படி வந்தால் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ யூஸ் பர்சனல் டீடைல்ஸ். இப்போ யூஸ்ன்ற கமாண்டை நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமாண்டுன்னு பார்த்தோம். அதாவது யூஸ்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, கரண்ட்டாக இருக்கிற டேட்டாபேஸ்லேருந்து நீங்கள் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாபேஸ்க்கு மாறிடும். இப்போ நம்ம என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம், பர்சனல் டீடைல்ஸ்னு டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது பர்சனல் டீடைல்ஸ்க்கு மாறிடும். அடுத்தது டேட்டாபேஸ், என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இந்த ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஷோ டேட்டாபேஸ் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லிஸ்ட் அவுட் ஆல் த டேட்டாபேஸஸ் இந்த டேபிள் இந்த சர்வர். அடுத்து கிரியேட் டேபிள். ரெண்டாவது ஸ்டெப் என்ன, ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு
பேஜுமே வந்து இட் ரிவீல்ஸ் சம் ஃபங்க்ஷனாலிட்டி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளாக டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்னு எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதுறது இஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ரைட்டிங் எக்ஸாமினேஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். Paying fees is also kind of function. Attending classes, attendance is also kind of function. So each function can be created as a table. So ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டேபிளாக டிசைன் பண்ணிக்கலாம். அதுபோல் இங்கே வந்து அமேசான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அமேசான் ஷாப்பிங் சைட்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாருன்னா அவரோட ப்ரொஃபைலை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, அது அவங்க அமேசானோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ், கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு, அப்புறம் பேமெண்ட் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொன்றுமே வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு டேபிள்ஸாக மாறிடும். இது எல்லாமே வந்து கஸ்டமர் ஒரு டேபிளாக மாறுது, ப்ராடக்ட் டேபிளாக மாறுது, ஆர்டர் டேபிளாக மாறுது, பேமெண்ட் டேபிளாக மாறுது. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே வந்து ஒரு டேபிளாக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது காலம்ஸ். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளில் வந்து என்னென்ன காலம்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இட் டிஸ்கிரைப்ஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி அபவுட் டேபிள். இப்போது ஒரு காலம்ன்றது வந்து நம்ம உருவாக்கும் போது அந்த காலம் டிட்டர்மைன் வாட் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த டேபிள். ஸோ அந்த டேபிளில் என்ன மாதிரியான மதிப்புகளை நம்ம சேமிக்கணும், வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணுன்றது டிசைட் பண்ணுது. இப்போ ஒரு கஸ்டமர் டேபிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், ஃபோன் நம்பர் ஆர் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அப்புறம் வந்து ஏஜ், அட்ரஸ் அண்ட் பின்கோடு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இது ஒவ்வொன்றும் ஒரு காலம்ஸ். ஈச் டீட்டெயில்ஸ் ஆர் காலம்ஸ். இந்த காலம்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம். கஸ்டமர் ஃபஸ்ட் நேம்ன்ற இடத்துல கஸ்டமரோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னா ஒரு லாஸ்ட் நேம், பின்கோடுன்னு ஒரு இடத்துல வந்து அவரோட பின்கோடு, அவர் இருக்கிற இடத்தோட பின்கோடு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சரிங்களா? அது ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்ததாக இருக்கும். இப்போ பின்கோடுனா நம்பராக இருக்கும், நேம்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும், இல்லைங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒரு வேல்யூ, டைப் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஸோ த எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப்ஸ் அசைன்ட் டு த காலம்ஸ். ஸோ நம்ம என்ன மாதிரியான டேட்டா டைப் அசைன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எஃபிஷியன்சி அண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அதனால் வி ஷுட் டேக் கேர் இஃப் வைல் செலக்டிங் த டைப் ஆஃப் டேட்டா டு த காலம். ஸோ ஒரு காலம்க்கு நம்ம என்ன மாதிரியான டைப் வந்து சூஸ் பண்ணணுமோ அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். அடுத்தது இன்சர்ட் ரோஸ். எப்படி ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது? ஒரு வாட்டி நம்ம வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணுறோம், காலம்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். எப்படி ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணணும்? அது இங்கே கமாண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். இன்சர்ட் இன்டு டேபிள் இருக்கு பாருங்கள். இதான் வந்து திஸ் இஸ் அ கமாண்ட் ஃபார் கிரியேட்டிங் ரோஸ் ஆர் ரெக்கார்ட். ஒரு ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணதுக்குண்டான கமாண்ட். ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். இப்போ இன்சர்ட் இன்டு பர்சனல் டீடைல்ஸ். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட பர்சனல் டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணுறோன்னா இன்சர்ட் இன்டு பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு வருது இல்லையா? இதில் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் கொடுக்கணும். நம்ம என்னென்னலாம் காலம் கிரியேட் பண்ணோம், ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு, இப்போது உதாரணத்துக்கு இங்கே டேபிள் நேம் வந்து கஸ்டமரோட பர்சனல் டீடைல்ஸ்னு வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், ஏஜ், இதெல்லாம் இருந்தது இல்லையா? அட்ரெஸ்ஸு, பின்கோடு இதெல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் கொடுக்கணும். காலமோட நேம் கொடுக்கணும். அடுத்தது வேல்யூஸ்னு கீவேர்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே ஒவ்வொரு காலமுக்கும் அவங்களுக்கு உண்டான வேல்யூ. ஃபஸ்ட் நேம்னா அவர் ஃபஸ்ட் நேமோட வேல்யூ இங்கே கொடுக்கணும், லாஸ்ட் நேம்னா லாஸ்ட் நேமோட வேல்யூ கொடுக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு உண்டான வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த கஸ்டமரோட ரெக்கார்டு ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட். ஸோ இது வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்ட். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது, அது எஸ்கியூஎல் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்கியூஎல் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.